தேவன் அல்லேலூயா. ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எந்த சூழலில் நாம் தேவனை ஆராதிக்க என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு தானே கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கீங்களா? தேங்க்யூ. ஓகே. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 37வது 38வது வசனங்கள் வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். அல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். ஆமென். நம்ம எல்லாரும் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? அவர் வருகையில் நம்ம சந்திக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நாம் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறோம், அவர் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே எபிரேய வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் என்ன செய்வாரா? கொஞ்ச காலத்தில் என்ன செய்ய போறார்? தேவனாய் கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. வருகிறவர் என்று வாக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் வரப்போகிறார். ஆமென். ஒருவேளை இந்த வருகை தாமதிக்கிறது என்று நாம் நினைப்போம் என்றால் அதற்கு பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை தம்முடைய வருகை கூட்ட தாமதமாய் இராமல், அருமையான கிடியோன் பைபிள்ஸ் அருமையான அவர் சொன்ன சாட்சியின்படியாய் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே வந்தால் அநேகர் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியே சொல்றார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. ஏன் சிலர் அப்படி என்றாங்கன்னா, அவர் செய்கிறதான காரியங்கள் வருவேன் சொல்றாங்க. இத்தனை ஆண்டு ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்து எப்போ வர போறாரு, என்ன செய்ய போறாரு என்று சொல்லி அநேகர் தங்கள் இருதயத்தில் அவிசுவாசமான சிந்தை இருக்கிறபடினாலே அநேகர் என்ன செய்ய இப்படிப்பட்டதான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள், அவருடைய வருகை எதிர்நோக்கிய தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வருவார் என்ற வாஞ்சியோடு பாரத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறார், தாமதம் பண்ணார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே என்ன செய்வானா? நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். யார் பின்வாங்கி போவானானால்? விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட நீதிமானாகிய அவன் ஒருவேளை பின்வாங்கி போவானால், அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போனால்தான், ஒருவேளை அந்த ரட்சிப்பிலிருந்து பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் விசுவாசிகளுக்கு மிக மிக முக்கியம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. 2 பேர் இருந்தாலும் சத்தம் நல்லா வரணும். அல்லேலூயா. நமக்கு என்ன பேரு? விசுவாசிகள். ஏன் நம்ம விசுவாசி ஆனோம்? அவர் அண்டிக் கொண்ட விசுவாசி. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் விசுவாசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் நமக்காய் மரித்தார், பாவங்களை மன்னிக்க வந்தார், மரித்தார், உயிரோடு இருந்தார், மீண்டும் வரப்போகிறார். விசுவாசிக்கிறேன் இல்லையா? அதுக்காக தான் நம்ம விசுவாசிகள். அல்லேலூயா. மீண்டும் வரப்போகிறார் என்பது அப்போ விசுவாசிக்கிறதான நாம் என்ன செய்யும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாச நீதிமான் என்ன செய்யும்? பிழைக்க செய்யும். ஒருவேளை அந்த நீதிமான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக விசுவாசிக்க அவன் ஒருவேளை அந்த விசுவாசத்தினின்று பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை தேவ பிள்ளைகளாக நாம் பின்வாங்க போகக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும். அல்லேலூயா. விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய, விசுவாசத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய அநேக காரியங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அநேக அருமையான கிடியோன் பைபிள் சொல்றோம், அநேக இடங்களில் என்ன சரி எதிர்ப்புகள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஊழியம் செய்கிற எங்கள் பூந்தமல்லி பகுதியில் பார்த்தாலும் கடந்த வாரத்தில் ஒரு திருமயிசை என்கிறதான ஒரு பகுதி கடந்து போய் சுவிசேஷம் அறிக்கை கடந்து போகும்போது அங்கே அவர்கள் அந்த தேவனை ஆராதிக்க, அந்த கடவுளை ஆராய்த்து கொண்டு அவர் என்ன செய்யுங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இன்னைக்கு வந்து சுவிசேஷம் சொல்றீங்களா, எல்லாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் அதே ஏரியாவில் கடந்து போகும்போது ஒரு சகோதரன் ஒருத்தர் ஒரு மனிதன் என்ன செய்ய, நீங்க எந்த போலன்னா நாங்கள் என்ன செய்வோம், இந்த கல்லு எறிவேன் அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும். ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லா பேசக்கூடிய
நல்ல இதயத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல ஞாபகம் கொடுத்துருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் என்று ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு கொஞ்சம் சிலராக இருந்தாலும் ஒரு சிலர் தான் நம்ம என்ன செய்யணும், விடுதலையோடு தேவனை ஆராதிக்கணும். ஆமென் அல்லேலூயா. சத்தம் விண்ண பிளக்கணும். ஆமென். ஒன்னில்லாத ஆராதிக்கிறதுலாம் சத்தம் போடுறான். ஆமென் அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் வரப்போகிற தேவனை ஆராதிக்கிறோம், உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். மற்ற பேசாத மற்ற காரியங்களை ஆராதிக்கல, உயிருள்ள தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு எந்த விதத்தில் நாம் என்ன செய்கிறது, சோர்ந்து போகக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப விசுவாசனாகிய நாம் என்ன செய்ய, விசுவாசி தேவனை அண்டிக் கொள்ள தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்திலிருந்து பின்வாங்கப்படும். எப்படி நாம் நீதிமான ஆக்கப்பட்டோம். ஏதாவது தீத்துவிலே இப்படியாக தீத்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதும்போது இப்படியாக வசனம் சொல்லுகிறார். தீத்து 3ஆம் அதிகாரம் 6வது 5வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல. நம்ம ஏதோ நீதிமானா இருந்தோம், நீதி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கல. அதற்கு மாறாய் தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்படி ரட்சித்திருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் என்றால், தமது இரக்கத்தின்படி மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரியைகள் அல்ல. அல்லேலூயா. நாம் செய்த எந்த நல்ல காரியத்தின் நிமித்தமாக தேவனாய் கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. அல்லேலூயா. அவர் கிருபையினாலே நாம் ரட்சித்தார். அதனாலதான் எபேசியர்ல வாசிக்கிற எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிப்பனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசம். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தேடி வந்தது, நாம் அவரை விசுவாசித்தோம், நாம ரட்சிக்கப்பட்டு இந்த தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை நாம ரட்சிக்கப்பட்டு என்பதை பெருமை பாராட்டுவதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசிகளாய் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்ப தேவனுடைய கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. நாம் செய்த நீதியின் கிரியைகள் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் அல்ல. அல்லேலூயா. தேவ கிருபை நம்மை தேடி வந்தது, நம்ம ரட்சித்தா, நம்ம விசுவாசித்தோம், நம்ம ரட்சித்து அவர் என்ன செஞ்சிருக்க, நம்மை நீதிமானாய் மாற்றி எங்க வச்சிருக்கிறாரா, உன்னதங்களிலே நம்மை வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உன்னதங்களிலே அமர செய்தார் என்று சொல்லப்பட்டு, உன்னதங்களே அமர செய்த தேவனாகிய கர்த்தர் நம்ம இப்ப என்ன செய்திருக்கிறாரு, உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம், விசுவாசிக்கிறாக நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்கிறது, விசுவாசியாகிய நாம் என்ன செய்கிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் பார்க்கும்போது, அநேகர் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை பார்க்கும்போது அநேகர் என்ன செய்யறாங்க, ஏதாவது நெருக்கம், போராட்டம், ஏதாவது பிரச்சனைகள் இல்லை எதிர்ப்புகள் வந்தா என்ன செய்யறாங்க, அநேகர் என்ன செய்றாங்க, தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. அல்லேலூயா. விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான், ஆனா பின்வாங்கி போனா அவன் மேல என் ஆத்துமா பிரியமாறாது. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இக்கட்டுகள், எத்தனை எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் தேவ பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாக நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்க போகக்கூடாது. அல்லேலூயா. பின்வாங்கி போயிட்டா அவர் பிரியமா இருக்க முடியாது, வருகையில அவரை சந்திக்க முடியாது. அல்லேலூயா. பின்வாங்கி போயிட்டோம், விசுவாசத்தை இழந்து போயிட்டோம், இல்ல கிருபை இழந்து போயிட்டோம், ரட்சிப்பை இழந்து போயிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அவர் வரும்போது அவர் சந்திக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக நாம் விசுவாசத்துல எப்ப என்ன செய்யணும், உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால பேதுரு எழுதும்போது சொல்றார், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா உங்க எதிராளாகிய பிசாசவன் யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்படி சுத்தி திரிகிறானா, வகை தேடி சுத்தி திரிகிறான். அதனால் தெளிந்து புத்துள்ளா இருந்தா நம்ம விசுவாசம் செய்யணும், உறுதியா இருக்கணும். தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை எல்லை என்ன செய்யணும், விரிவுபடுத்த போயிருக்கணும். என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலை, நெருக்க வரும், பாடு வரும், நிந்த வரும், அவமானம் வரும், எந்த சூழ்நிலை மத்தியிலும்
ஒரு நாளும் தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறணும். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு காரியங்களை உவமையாய் சொல்லி கொண்டு வருவார். அவர் சொல்லி முடிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுவார். லூக்கா 18:8 அவர் இப்படியாக சொல்லி முடிப்பார். வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரத்தில் ஒரு விதவையை குறித்தும் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி குறித்தும் ஒரு உவமையை சொல்லி கொண்டு வந்து கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றார், சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது, ஆகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறாரு, மீண்டும் வருவேன் வாக்கு கொடுத்து போயிருக்கிறாரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிற அந்த நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிறார். அல்லேலூயா. மீண்டும் வரப்போகிற தேவன். அல்லேலூயா. அவர் வரும்போது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப விசுவாசிகள் என்ன செய்ய முடியாது? அநேகர் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை இழந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசித்து தேவனுக்கு வைராக்கியமா இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகளாகி அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை இழந்து போனதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போவார்கள். அல்லேலூயா. அதனால அவர் திட்டம் முதலுமே அப்பயே சொல்லிட்டு போற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் மனுஷகுமாரன் மீண்டும் வரப்போகிறாரு. அப்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நாளில் வந்தாலும் தேவ பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? அது மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ சொல்றாரு. அப்ப வரும்போது தேவனாய் கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை காணணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை கண்டா அவர் வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? அவரை சந்திக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. வரும்போது இந்த விசுவாசத்தை ஒரு நாள் இழந்து போகாதபடி அந்த விசுவாசத்தை நாம் உறுதியா இருந்து ஸ்திரப்பட்டவர்களா இருந்து எந்த விதத்திலும் விசுவாசத்தை இழந்து போகாமல் அவர் வருகை வரைக்கும் நம்ம விசுவாசத்தை நிலைத்திருப்போம் என்றால் அவர் வரும்போது நம்ம விசுவாசத்தை கண்டு அவரோடு சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை இழந்து போகக்கூடியதான சூழ்நிலை எப்படி ஏற்படுகிறது? ஏன் மனுஷன் விசுவாசத்தை இழந்து போகிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், அதாவது யூதா எழுதின நிருபத்திலே, பொதுவான நிருபத்திலே 3வது வசனத்தில் இப்படியாக அவர் யூதா சொல்லுகிறார், என்ன செய்யணும் விசுவாசத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யூதா சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே எழுதும்போது சொல்லுகிறார், யூதா சொல்லுகிறார், பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் சபைக்கு எழுத வேண்டும் என்று சொல்லி மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன சொல்றாங்க? யூதா எழுதும்போது ஒரே ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறாரு, ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு வருகிறாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தேவ ஜனங்களாக நாம் எப்படி இருக்கணுமா? தைரியமாய் போராடணும். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கருத்துல பரிசுத்தவான்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட, உலகத்தாருக்கு ஒப்பிக்கப்பட்டது விசுவாசம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக விசுவாசிகளை நாம், தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணுமா? அந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடி அந்த விசுவாசத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய் போராடணும். ஆமென். தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்க நமக்கு விசுவாசத்தை சோதிக்கக்கூடியதான, விசுவாசத்தை பலவீனப்படுத்தக்கூடியதான, விசுவாசத்தை குலைக்கக்கூடியதான, விசுவாசத்தை சீர்க்கு குலைக்கக்கூடியதான அநேக காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள், இப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு நாளும் நாம் என்ன செய்யணும்? முன்வைத்த காலை என்ன செய்யக்கூடாது? பின்வைக்க கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிஞ்சிட்டோம். ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்னாடி வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்யணுமா?
தைரியமாய் போராடணும். ஆமென். அல்லேலூயா. தைரியமாய் தேவனை போராடணும். எப்படி போராடணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:4 அங்க எபிரேய வாக்கியம் என்ன சொல்ற பாருங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்காக போராடணும். அல்லேலூயா. தேசத்துல எங்க பார்த்தாலும் எப்படி இருக்குது? பாவம் பெருகி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாவம் சொல்ல முடியாத பாவம். அல்லேலூயா. பாவத்துக்கு அளவே இல்லாத ஒரு பாவம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. நம்ம கண்களால் பார்க்கக்கூடாத, காதுகளால் கேட்கக்கூடாத, ஜீரணிக்க முடியாத, கிடைக்கக்கூடாத அநேக பாவமான காரியங்கள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பெரிய ஆக்கியோர் இப்படியா சொல்லுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில்லை. தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? பாவத்துக்கு விரோதமாய் போராடி நாம் வெற்றி பெற்று ஜெயம் எடுத்து விசுவாசல மாறி இருக்கிறோம். அப்ப மற்றவர்கள் பாவத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? போராட வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே போராட வேண்டும். ஆமென். சுவிசேஷம் அறிவித்து போராட வேண்டும். அல்லேலூயா. போராடுவதிலே நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் என்ன செய்யலையா? எதிர்த்து நிற்கவில்லை. அல்லேலூயா. ரத்த சிந்தனாலும் நான் என்ன செய்வேன்? பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அநேக ரத்த சாட்சியா மரித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களாம் ரத்த சாட்சியா மரித்து அவர்கள் விதத்த விதைதான் இந்த நாளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? விசுவாசிகளை தேவனை அண்டி விசுவாசிகளை நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். தோமா ரத்த சாட்சியை மரித்தார். அல்லேலூயா. இன்னும் அநேக மிஸ்டர்கள் ரத்த சாட்சியை மரித்தார்கள். அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் என்ன இருக்கிற நம்ம அவர்கள் சிந்தின அந்த ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். அதனால தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இந்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறி நல்ல அவர் என்ன ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்புறம் தேவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில்லை. நீங்கள் அவர் என்ன எதிர்பார்க்கிறது? அப்போ என்ன எதிர்பார்க்கிறது? நம்மிடத்தில் ரத்தம் சிந்தப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அநேகர் என்ன செய்யறாங்க? பாவம் வந்தோடனே ஒரு முறை, 2 முறை, 3 முறை என்ன செய்யறாங்க? எதிர்த்து நிற்பாங்க. கடைசி நேரத்துக்கு பாவத்துக்கு அடிமை ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன வசனம் என்ன சொல்லப்பட்ட? பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஆமென். ரத்தம் சிந்தினாலும் சிந்தும், ஆனா பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபுல அவர் சொல்றாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே நினைக்கிற 7வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எப்படி அவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பாவம் வரும், நமக்கு விரோதமாய் பாவம் பிசாசு கொண்டு வருவான். அதனால பேதுருல வாசி நம்ம பேதுரு எழுதியிருக்கிறாரு, நீங்க என்ன தெளிந்த புத்தியுள்ளா இருக்கணும். ஏன்னா எதிராளிக பிசாசு என்ன யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கமான். அவனுக்கு யாரு அவனுக்கு குறி? பாவம் செய்கிறவர்கள் குறி கிடையாது. இல்லையா? பாவம் செய்கிறே போனாலும் பாவம் செய்திருப்பான். அவர்களை பார்த்து அவங்களுக்கு என்ன? பிசாசுக்கு அவங்கள பார்த்து எந்த கவலையும் கிடையாது. பாவம் செய்யாத வாழ்கிற நம்மை பார்த்து தான் அவன் என்ன செய்வான்? நம்ம மேலதான் அவனுடைய கண்ணு குறியா இருக்கும். அல்லேலூயா. எப்படியாவது இவங்க என்ன செய்யுங்க? கிறிஸ்து நாங்கள் பரிசுத்தன்றாங்களே, இவங்களை எப்படியாவது பாவத்துக்குள்ளாய் விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு யார் மேல குறி வைப்பான்? நம்ம மேலதான் குறி வைப்பான். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? தேவன் நம்முடைய கருத்துல கொடுத்ததான எல்லா வசனங்களுக்கு கீழ்ப்படையணும். அல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய கரண்ல கொடுக்கப்பட்டது அந்த வேத வசனங்களுக்கு என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகளாக நாம எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படையணும். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வசனம் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் நம்முடைய கரண்ல கொடுக்கப்பட்ட எல்லா மொழிகள், எத்தனையோ மொழிகள் அருமையான சொன்னாங்க. எத்தனையோ மொழிகள்ல எல்லா மொழிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது வசனங்கள் மொழிபெயர்க்கப்படாத அநேக மொழிகளில் என்ன வேத வசனங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை. அல்லேலூயா. அவங்க என்ன செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மொழிகளிலும் எப்படியாவது வேதத்தை அச்சிட்டு கொடுக்கணும். அதனால நமக்கு முழு வேதாகமும் நமக்கு தேவனுடைய பெரிதான கிருமினால கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அநேக மொழிகள் என்ன செய்யற புதிய ஏற்பாடு இல்லைன்னா ஒரு காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படிப்பட்டதான சுவிசேஷ பகுதி மட்டும் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வசனத்துல நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்துனா நம்ம பிசாசு மேற்கொண்டுடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியது மஸ்ட், முக்கியம். எல்லா வசனத்துக்கும் கீழ்ப்படியணும். தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்ததான எல்லா வசனங்களும் கீழ்ப்படி. இதற்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு எந்த விதமான ரீசனும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த வசனம் கடினமா இருக்கு, அந்த வசனம் கடினமா இருக்கு, பிலிப்பெல்லாம் சொல்லுவாரு. நீங்க என்ன செய்யணும், கோணலும் மாறுபாடுமான சந்தை மத்தியில் நீங்க குற்றம் மற்றும் மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லா வசனம் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லி இருப்பார். அல்லேலூயா. அப்ப கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்தை மத்தியில் வாழ்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளாக நாம் வசனம் நம்முடைய கரையில் கொடுக்கப்பட்ட அந்த வசனங்கள், நாம் கேட்கிற வசனங்கள், நாம் வாசிக்கிற வசனங்கள், நம்ம என்ன செய்யணும், அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கணும். அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ள பிரயாசப்படணும், ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, இந்த வசனம் இப்படி சொல்லி இந்த வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் இப்படி நடத்துங்கன்னு சொன்னா அவர் நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசித்த அருமையான சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனம் என்ன செய்ய வசனத்துக்கு செவி கொடுத்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாஞ்சை விருப்பம் என்ன, அந்த வசனம் நம்முடைய கரங்களில் கொடுத்ததான இந்த வேத வசனத்துக்கு தேவ பிள்ளைகளாக நாம் 100% அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியணும், வசனங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற விஷயத்துல ரத்தம் சிந்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு நாள் விசுவாசத்துக்காக நான் நிற்பேனே என்று சொல்லி நாம் தைரியமா நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். சிறு கூட்டமா இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு என்று எழும்பி செயல்படுவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அருமையா நாம் என்ன செய்யணும், அப்படி செயல்பட்டால் நம்மை கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை கட்டாயம் தேவனாய் கர்த்தர் சந்திப்பார், ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவனால் கூடும் நாம் செயல்படும் போது. அல்லேலூயா. நாம செயல்படலாம், தேவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனுக்காக நம்ம அர்ப்பணித்து காரியங்களை செய்யும் போது தேவனாய கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்கள்ல ரத்தம் சிந்தப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், தைரியமா நிற்கணும். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களில் பிசாசுனா அவர் சோதிக்கும்படி அநேக காரியங்களை கொண்டு வந்தான். உலகத்தை காமித்தான், உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காமித்தான். நான் என்ன செய்ய, என்னை பணிந்து கொள்ள, நான் உலகத்தின் ராஜ்யங்களை கூட அவர் என்ன செஞ்சார், அப்பாலே போ, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொன்னார். அல்லேலூயா. அவர் எதுக்கு கீழ்ப்படல. அப்போ அவருடைய பிள்ளைகளை அவராக இருக்க தேவ பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தின் ஆசங்கள், உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலகத்துடைய இச்சைகள், இவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒன்று என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது. அல்லேலூயா. இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் 1 யோவான்ல வாசிக்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிற 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்க பார்க்கலாம் சீக்கிரமா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களை என்ன செய்யக்கூடாதான், அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் யாரால் உண்டாக்கப்பட்டது, உலகத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் மாம்சத்தின் இச்சைகளுக்கோ கண்களின் இச்சைகளுக்கோ பெருமைகளுக்கோ இடம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்திலிருந்து விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு என்ன செய்யணும், தேவ பிள்ளைகளாக நாம் வசனம் என்ன சொல்றது, கீழ்ப்படியணும். ஏன்னா ஏன் அது கீழ்ப்படியணும்னா, தேவனாகிய கர்த்தர் நம் உலகத்தோடு வாழும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்திலிருந்து தேவனாய் கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் வாழ்ந்த ஒரு நாட்கள் உண்டு. அல்லேலூயா. உலகத்தின் ஆசாபாசில், உலகத்தின் சிற்றமலையில், உலகத்தின் அசுத்தத்தில் வாழ்ந்த நாட்கள் ஒரு நாட்கள் உண்டு. தேவனாய் கர்த்தர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி, விசுவாசிகளாய் மாற்றி, அவரை நம்மை ரட்சித்து அவியினால் அபிஷேகம் பண்ணி தேவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாக நாம் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறக்கூடாது. அல்லேலூயா. அவைகள்லாம் யாரால் உண்டானது, தேவனால் உண்டானவைகள் அல்ல. அவை உலகத்தினால் உண்டானது. உலகத்திற்கு தான் யாரு, பிசாசினால் உண்டா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய காட்டி கொடுக்க போவதற்கு முன்பாக அவர் சொல்வாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிற அவனிடத்தில் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி யாரு, சாத்தான். அல்லேலூயா. அப்ப சாத்தான் சொல்றது உலகத்தினுடைய ஆசாபாசம், உலகத்தின் சிற்று, உலகத்தினுடைய காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யறாரு, நாடி தேடி எனக்கு என்ன கிடைக்கும், உலகத்துல என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு போக கூடாது. அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம என்ன செய்யலாம், விசுவாசத்துல எப்படி வளரலாம், விசுவாசத்தில் தேவனுக்கு என்ன முன்னேறி செல்லலாம், அந்த காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது.
ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. இன்னும் தேவனுக்கு என்ன செய்யலாம்? அவங்க டைமிங் கிடைக்கும் போது பார்ட் டைம் என்ன செய்யறாங்க? பைபிள் போய் கொடுக்குறாங்க. பார்ட் டைம் நமக்கு சமயம் கிடைக்கும் போது என்ன செய்யலாம்? தேவனுக்காக செயல்படணும். ஆமென். ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, ஒரு 10 ஹேண்ட்பில்ஸ் எடுத்து கொடுங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. தேசம் சந்திக்கப்படும், நீங்க இருக்கிற இடம் சந்திக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இவங்களுக்கு மேல என்ன அப்படிப்பட்ட உதவி கிடையாது. எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர் அந்த பாரம் வேணும். அல்லேலூயா. அந்த ஆத்மா பாரம் வேணும். அல்லேலூயா. உலகத்திற்கு ஜனங்கள், பாவத்தில் ஓடிக்கொண்ட ஜனங்கள், விபச்சாரத்திற்கிற ஜனங்கள், வேசித்தனத்தில் கொண்ட ஜனங்கள், தேவனை அறியாத பொய்யான காரியங்கள் வணங்கி கொண்டிருக்கிறதான ஜனங்கள், உலகத்தின் ஜனங்கள் எப்படியாவது தேவனை அறிய வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளாக நாம் உலகத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படியாவது ஒரு நாள்ல ஒருத்தருக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒரு நாள்ல ஒரு 10 பேருக்கு அந்த கைப்பிரதை வாங்கி கொடுங்க. எப்படியாவது தேவன் அதன் மூலமா கிரியை செய்வார். அல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தேசத்துல ஜனங்கள்லாம் பெற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் தாமதிக்காது என்று சில எண்ணுகிறபடி ஆண்டவராகிய இயேசுக்கு தம்முடைய வருகை குறித்து வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. தேசத்து ஜனங்கள் எல்லாம் மனதில் அதற்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிற சொல்லி தேவப்பிள்ளை நாம தாமதமாயிராம நாம செயல்படணும், விசுவாசத்தோடு செயல்படணும். ஆமென். விசுவாசத்தில் ஒரு நாளும் குறைபடக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான்ல வாசிக்கிற யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தில் எப்படியா வாசிக்க பார்க்கலாம். 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நாம் அங்கே வாசித்த எபிரேயர்ல வாசித்த பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதிலே நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்க இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் பிறந்தவர். பாவம் எங்கிருந்து வருது? உலகத்திலிருந்து வருகிறது. அப்ப உலகத்தில் வருகிற அந்த பாவத்துக்கு விரோதமா நாம் போராட வேண்டும். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டானா? பாவம் செய்ய மாட்டான். ஏன் அப்படி பாவம் செய்ய மாட்டானா? அவருடைய வித்துனா என்ன? இது வசனம். வசனமாகிய வித்து. இந்த வித்து நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கும்போது அந்த வசனம் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்ம அந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதற்கு நமக்கு பலனை தரும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வித்தாகிய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளாக நாம் அந்த வசனத்துல என்ன செஞ்சிருக்கணும்? நிரம்பணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கணும்? நிறைந்து இருக்கணும். அப்ப வசனத்தை வாசிக்கணும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கணும். சமயம் எடுத்து வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த வேதத்தை எந்த அளவு கனப்படுத்தி, வசனத்தை எந்த அளவு கனப்படுத்தி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் காரியங்களை செய்யணும், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனம் நம்மை நடத்தும், நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி தான் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்லப்பட்ட இந்த வித்து யாருக்குள்ள இருக்குதான்? அவனுக்குள்ள இருக்கிறபடினால அவன் என்ன செய்ய ஒரு நாளும் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அருமையான அந்த வாலிபனாகிய யோசேப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்து வாலிபன். அந்த நாட்களில் நியாயப்பிரமும் இல்லை, எந்த கட்டளையும் இல்லை. அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன இருந்தது? தேவனுக்கு பயப்படுதான பயம் இருந்தது. அல்லேலூயா. அந்த போத்திபாருடைய மனைவி அவனுக்கு என்ன செய்திருக்கிறார்? அநேக முறை அவனுக்கு தொந்தரவு செய்த போதிலும் அந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிப நாட்களில் என்ன நாளில் பார்க்குறோம், அநேக வாலிபர்கள் மனம் போன போக்கில் வாழுறாங்க. அல்லேலூயா. அநேக காரியங்கள் தேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனம் போன போக்கில் லிவிங் டுகெதர்ன்றான், என்னென்னமோ அசுத்தமான காரியங்களை செய்கிறான், கஞ்சா குடிக்கிறான், என்னென்னமோ காரியங்களை செய்கிறான். இன்னைக்கெல்லாம் இந்த நாட்களில் பார்க்கும்போது 8வது படிக்கிற பிள்ளைகளிலிருந்து 10வது படிக்கிற பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இன்னும் அநேக காரியங்களை செய்து ஸ்கூல் போகிற பிள்ளைகள். அதற்காக நம்ம பாரப்படணும். அல்லேலூயா. ஆனால் அந்த வாலிபன் அவனுக்குள்ள அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம், இச்சை இருந்திருக்கலாம், அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த யோசேப்பு என்கிற வாலிபனுக்குள்ள ஒரே ஒரு தாட்ஸ் இந்த என்னன்னா, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. என் தேவன் அவன் என்ன செய்யறான்? பாவத்துக்கு விரோதமா போராடினான். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அவன் அநேக முறை அவனை தொந்தரவு செய்த போதிலும் அவன் என்ன செய்ய அந்த பாவத்திற்கு தன்னை விட்டு கொடுக்கல. அவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததெல்லாம் தேவனுடைய எண்ணம். அல்லேலூயா. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவன் என்ன செய்யறான்? ஓடினான். அதன் நிமித்தம் அநேக கஷ்டங்கள், பாடுகள், சிறைச்சல அடிக்கப்பட்டதான சூழ்நிலை இருந்த போதிலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். குறித்த நாளில் அவன் என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆமென். 17 வயதில் அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து 30ஆம் வயதில் அவன் என்ன செஞ்சாரு? அந்த எங்க உயர்த்தினாரு?
எகிப்து தேசத்தில் உயர்த்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அருமையான வாலிப பிள்ளைகள் நன்றாக கவனிச்சு, இந்த கடைசி நாட்களில் ஏதோ தேவன் நமக்கு வாலிப நாட்களை கொடுத்துறா, நம்ம மனம் மூல போக்கில் வாழலாம். வாலிபர் மாத்திரமல்ல, சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, சரி, நம்ம மனம் மூல போக்கில் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி வாழ்வதற்காக தேவனாக்கத்தை நம்ம ரட்சிக்கவில்லை, அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் வாழ்வதற்காக தேவனாக்கத்தை நம்ம ரட்சிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் மற்றவர்களுக்கு நம்ம முன்மாதிரி இருக்கு. நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுக்கு தேவனை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்மை பார்த்து யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது. ரட்சிக்கப்படுறவங்க ரட்சிக்கப்படாது போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை பார்க்கறவங்க ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தான் இருந்தாலும் சரி, பறிக்கின்ற இடங்களா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நான் தேவ நாமத்துக்கு மகிமையான இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்க போனாலும், படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறனாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் நான் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மை பார்க்கிற மற்ற ஜனங்கள், உலகத்தை ஜனங்கள், பிற மதத்தை ஆராய்த்து கொண்டு ஜனங்கள், ஒன்று இல்லாத ஆராய்த்து கொண்டு ஜனங்கள் ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த தேசம் தேவனுக்கு சொந்தமான தேசமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க வாழ்கிற பகுதி தேவனுக்கு சொந்தமான பகுதியாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்ப யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா. நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. ஒரு நாள் எந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போயிடக்கூடாது. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அல்லேலூயா. பிரியமாயிரு. தேவனுடைய ஆத்துமா நம்மேல் பிரியமா இருக்குன்னா தேவ பிள்ளைகளாக எல்லாம் விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். ஆமென். என்ன பாவம் நம்ம சுற்றி, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை சுற்றி நெருக்கிற பாவத்தை விலக்கி விட்டு, அதை எபிரேயர்ல வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1 இல்லையா? வாசிங்க. 12:1. ஆகையால் மேகம் போன்ற 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலாம் சொல்லிட்டு அந்த வசனத்தில் எபிரேய வாக்கியம் சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களை சுற்றி என்ன இருக்குதான்? பாவம் சுத்திரி நெருங்கி இருக்கு. அல்லேலூயா. சுத்திரி என்ன செய்யற? பாவம் இருக்கு. அப்ப நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிடணும். அல்லேலூயா. தள்ளிவிட்டு விசுவாசை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திர தேவனாகிய கர்த்தர் நியமிக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு நியமித்திர இந்த ஓட்டத்தில், இந்த பரிசுத்த ஓட்டத்தில், இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும்? நம்மை சுற்றி நெருக்கிருக்கிற பாவம், நம்மை சுற்றி தேசத்தில் நடந்துக்கிற பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு நம்ம நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சைடு பார்த்து, இந்த பக்கம் பார்த்து, சுற்றி பார்த்து, இங்கே பார்த்து, அவங்க செய்கிறாங்களே இவங்க செய்கிறாங்களே, ஒருவேளை கிறிஸ்தவர்களே பாவம் செய்தாலும் சரி, ஒருவேளை ஊழியக்காரர்களே பாவம் செய்தாலும் சரி, இந்த ஊழியக்காரர் இப்படி செய்கிறாங்க, இந்த விசுவாசி இப்படி செய்கிறாங்க, அந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, இந்த பிரதர் இதெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் ஓட முடியாது, விழுந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தள்ளிடணும். அல்லேலூயா. அதெல்லாம் தள்ளிட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமாகிய தேவனை நோக்கி நம்ம விசுவாச நியமித்திருக்கதான விசுவாச ஓட்டத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு ஓடணும். ஆண்டவரே, எந்த பாவம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. பாவத்துக்கு எந்த பாவம் என்னை வரக்கூடாது. அதனால நான் விசுவாசத்தை எழுந்து போகக்கூடாது. என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாச ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாச ஓட்டத்தை தடை செய்ய தான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். விசுவாச அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? அதற்கெல்லாம் இடம் கொடுத்தனா விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவோம், பாவத்தில் விழுந்து போயிடும். வரும்போது அவர் சந்திக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் வரும்போது அவர் சந்திக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வாஞ்சை தான் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன வரலாம், என்ன செய்யலான்றது அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் வரும்போது அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம அப்படி வரும்போது அவர் சந்திக்கலாம். ஆராதனைக்கு இவ்வளவு நாள் பட்ட பிரயாசங்கள், இவ்வளவு நாள் அவருக்காக எடுத்துக்கொள்ள முயற்சிகள்லாம் வீணா போயிடும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னும் கிருபை தாங்க. விசுவாச ஓட்டத்தில் நான் ஒரு நாள் விலகி போகக்கூடாது. பாவம் என்ன செய்யக்கூடாது? என் விசுவாச ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. நான் எனக்காக நீங்கள் நியமித்திருந்த அந்த பரிசுத்த ஓட்டத்தில் நான் ஓடி முடிக்கணும். கிருபை தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த கிருபை அவர் அதிகமாக தர வல்ல உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு
நாளும் கிருபை தருவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்திருக்கிறதான வாலிபர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் என்ன செய்றாங்க, நாங்கள் ஆராய்க்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் நம்முடைய தேவனை நமஸ்கரிக்க மாட்டான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த எழுகிற அக்கினி சுவாலையின் மத்தியில் போட்ட போதிலும் அவரெல்லாம் செய்யலை, எது எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னாங்க. எங்கள் தேவனாய் கர்த்தர் தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசித்தாங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை என்ன சார் கனம் பண்ணினார், என்ன சார் அவர்களை பாதுகாத்தார். அக்கினி சுவாலையில் உலாவி அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பவுலை குறித்து பார்க்கிற அவன் விசுவாசத்தை போட்டில் ஓடி முடித்தான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17 வசனம் 15-16. ஜீசஸ் பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் சீக்கிரமாக தன்னிடத்தில் வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்திலே பவுல் சீலாவுக்காம் தீமோத்தேயு வருவதற்கு காத்து கொண்டிருக்கையில என்ன நடக்குது பாருங்க. அந்த பட்டணம் அத்தேனே பட்டணம் விக்கிரங்கள் நிறைந்திருக்கிறதை கண்டு தன்னுடைய ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு போதும் அவன் என்ன செய்ய ஆவியில மிகுந்த வைராக்கியம் கொண்டான் பவுல். அல்லேலூயா. அந்த பட்டணம், அந்த அத்தேனே பட்டணம் எப்படி இருந்ததான், விக்கிரங்களால் நிறைந்திருந்ததை பார்த்தான். அவனால் சும்மா இருக்க முடியல. அவனுக்குள்ள அந்த விசுவாசம், அவனுக்குள்ள அந்த ஆவி, அவனுக்குள்ள வைராக்கியப்படுத்த. ஆண்டவரே, இந்த பட்டணம் நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது இந்திய தேசம் என்ன இது, எங்க பார்த்தாலும் விக்கிரங்கள் நிறைந்த தேசம். அல்லேலூயா. விக்கிரங்களுக்கு என்ன செய்யல, குறைவே இல்லையா. எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு விக்கிரகம். அல்லேலூயா. தெருவுக்கு தெரு விக்கிரகம், மூளைக்கு மூளை விக்கிரகம். அல்லேலூயா. அப்ப இந்த பட்டணத்துக்காக, நம்முடைய தேசத்திற்காக, விக்கிரங்கள் நிறைந்த இந்திய தேசத்திற்காக தேவ பிள்ளைகளாக நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து, ஆண்டவரே, இந்த பட்டணம் எங்கள் தேசம், இந்திய தேசம் உமக்கு சொந்தமான்மை, விக்கிரங்கள் நிறைந்திருக்கிற இந்த தேசத்தை சந்திக்கணுமே, இந்த தேசத்தை சந்திங்க என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், தேசத்துக்காக, அழுது போகிற ஜனங்களுக்காக செயல்படணும். அல்லேலூயா. விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் செயல்படுவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ பாவம் நம்முடைய விசுவாசத்தை தடைபடிப்படக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செய்றாங்க, விலகி போகிறார். அல்லேலூயா. பண ஆசை, உலகத்துடைய ஆசை, சிற்றின்பங்கள், பண ஆசை, இப்படி பணத்தை இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு பணத்து மேல ஆசை ஒரு நாள் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடக்கூடாது. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து, எல்லாரும் இச்சிக்கலன்னு சொல்லல அவரு, சிலர் அதை இச்சித்து என்ன செய்யறாங்களாம், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். ஒருவேளை பண ஆசை உலகத்தின் ஆசைகள் நம்முடைய என்ன செய்யற விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், போதும் என்கிற மனதின் கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் சொல்லுங்க. போதும், தேவபக்தியே போதும் என்ன, அப்போ இது எனக்கு போதும். அல்லேலூயா. நமக்கு அனுபவத்துக்கு தேவையான காரியங்களை கத்தர் கொடுத்து இது போதும். அல்லேலூயா. அதுல தேவ ஜனங்களாக நாம் திருப்தி அடைஞ்சிட வேணும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற காரியத்துல சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இல்லாத காரியத்தின் மேல் நமக்கு நம்முடைய கண்களை பறக்க விடக்கூடாது. அல்லேலூயா. பண ஆசை என்ன செய்யற எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. சிலர் அதை இச்சித்து என்ன செய்யறாங்களா, விசுவாசத்தை விட்டு என்ன செய்யறாங்களா, வழி விலகி போகிறார். அதுதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை சொல்லப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடலாம். அவன் என்ன சொல்ற பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அதை எனக்கு தந்தருள்வார். எப்பொழுது தந்தருள்வார்? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து என்ன செய்யணுமா, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் எது வரைக்கும் வரணும், நம்ம ஓட்டம் முடிகிற வரைக்கும் வரணும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் பாதியில நின்று போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் பாதியில குறைஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் முடிவு வரைந்து வரணும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நாம் இந்த கடைசியில் நின்று கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். விசுவாசத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள், விசுவாசிக்கு எடுக்கக்கூடியதான் அநேக காரியங்கள் வரலாம். உலகத்தின் இச்சைகள் வரலாம், மாம்சத்தின் இச்சைகள் வரலாம், பெருமைகள் வரலாம், பண ஆசை வரலாம், எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. போராடி ஓடி ஓட்டத்தை முடிக்கும் போது நமக்காக என்ன செய்ய அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமா சொல்றாரு, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்கு வேணுமா நீதியின் கிரீடம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு நீதியின் கிரீடம் வேணும்னா நம்ம இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடி, பொறுமையோடு ஓடி, பாவத்தை தள்ளிவிட்டு, பாவத்தின் விரோதமாய் போராடி, அவர்கள் எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தத்தில் எப்படி ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தார்களோ அப்படி நாம் ஜெயமாய் ஓடி முடிக்கும் போது தேவநாயக்கத்தை நமக்காய் ஆயத்த முடியும், அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர முடியும், நமக்காய் வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவநாயக்கத்தை நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். நல்ல ஒரு வார்த்தையை நம்ம ஆளுடைய வார்த்தையாய் வந்து ஐயா மூலமாய் நாளில் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல சோத்திரம். ஆண்டவரே, இன்னும் இந்த விசுவாசத்தை மரணம் பரியந்தமும் சோத்திரம் காத்துக்கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல, பரிசுத்தத்துல உலகத்தை விட்டு, உலகத்துடைய நேசத்தை விட்டு, உலக அன்பை விட்டு, உலக சிநேகத்தை விட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை இன்னும் காத்துக்கொள்ள முடியும். வருகை வரையும், இந்த வருகை வரையும் வழி விலகி போகாதபடி அந்த விசுவாசத்தை உறுதியாய் காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரே, ஒரு கண்களை மூடி தன்னை அர்ப்பணித்து